ஜனத்தினால் வரும் தண்டனை. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். ஆதியாகமம் 4:14. சகோதர அன்பு இல்லாமல் ஆபேல் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்த காயின் ஆவிக்குரிய பிரகாரமாய் தற்கொலை செய்து கொண்ட நிலைமைக்குள் கடந்து வந்தான். அவன் செய்த பாவம் அவனை தனிமையில் அலைந்து திரிய வைத்தது. அநேகர் சகோதர பாசம் இல்லாமல் உறவு முறைகளை மதிக்காமல் சிறு காரியத்திற்கும் கசப்புகளை உண்டாக்கி கொண்டு தங்களை சுற்றி தாங்களே தனிமை கோட்டைகளை கட்டி கொள்ளுகிறார்கள். சகோதர ஐக்கியத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். ஒரு குடும்பத்தில் மருமகளாக திருமணமாகி வந்த ஒரு பெண் கணவன் குடும்பத்தில் உள்ளவர்களை மதிக்கவில்லை. யார் வந்தாலும் உதவி கேட்டு கடன் வாங்கத்தான் வருகிறார்கள் என்று எண்ணி வெறுப்பாள். விருந்தினரை அவள் அற்பமாகவும் ஏளனமாகவும் நடத்தியதால் உறவினர்கள் யாரும் அவர்கள் வீட்டுக்கு வருவதில்லை. கணவனை தன் கைக்குள்ளே வைத்து கொண்டு எல்லா உறவுகளுக்கும் தாழ்பாலிட்டு கொண்டாள். சில வருடங்களுக்கு பிறகு அவள் சுகவீனப்பட்டபோது அவளுக்கு உதவி செய்யவோ ஆறுதல் கூறவோ ஒருவரும் இல்லாமல் போனாள். தனிமையின் வேதனை அவளுடைய உள்ளத்தை பிழிந்தது. தேவப்பிள்ளைகளே, சகோதர அன்பையும் நட்புறவையும் பாசத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133 1-3 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். 1 யோவான் 2:11. சகோதர அன்புக்காக பாடுபடுங்கள். சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. சகோதரர்களை வீண் வார்த்தைகளினாலோ கோபமான வார்த்தைகளினாலோ புண்படுத்தி விடாதிருங்கள். ஒப்புரவாகி அவர்களுடைய காயங்களை ஆற்றுங்கள். காயின் சகோதர உறவை அடைத்து கொண்டதுடன் தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள உறவையும் கூட அடைத்து கொண்டு தனிமைக்குள் சென்றான். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். ஆதியாகமம் 4:14 என்று தனக்குத்தானே சாபமிட்டு கொண்டான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் மற்ற மனுஷருக்கும் இடையே உள்ள உறவு முறையை சீர்படுத்துங்கள், செப்பனிடுங்கள், ஒப்புரவாகுங்கள். அதைவிட மேலாக கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையேயுள்ள உறவு முறையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். நினைவிற்கு, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருந்ததின் நிமித்தம்தானே. 1 யோவான் 3:12.